சீக்கிரம் குளிக்க வாடா. சற்று பொருடா. என்னையே நம்பி இருக்கும் இந்த மீன்களுக்கு இடைப்பட்டு விட்டு பிறகு குளிக்க வருகிறேன். உடனே கண்ணா, உன் கையால ஒண்ணு பண்ற 9,000 போட்டது போதும். சரிடா, இதோ வருகிறேன். சரி, குளிக்கலாமேடா. டேய், குளித்தது போதும், கரையேறுங்கள், போகலாம். கண்ணா, ஆடையை அவிழ்த்து விட்டு விட்டு கரையேற சொல்லுகிறாயே கண்ணா. அடே, கலங்கி நிற்கும் நீரிலே தவித்து நிற்கும் உங்களை எல்லாம் கரையேற்றத்தானடா நான் வந்திருக்கிறேன். கண்ணா, நீ சூரிய நமஸ்காரம் பண்ணுவியே, பண்ணிவிட்டாயா? இல்லையே. இதோ வாடா, சூரியன் இன்னும் ஜகஜோயா எரிஞ்சுக்கிட்டு போகுது. பண்ண நமஸ்காரத்தை. கண்ணா, மற்றவனை கரையேற்றது இருக்கட்டும், இப்ப நீ கரையேறு பாப்போம். ஆடையை கொடுதா. வாடா. ஆடையை கொடுதா. வாடா. சற்று நிறுத்துங்கள். ஏன்? நாம் கண்ணன் குரல் கேட்கிறதே உங்கள் காதில் விழவில்லையா? ஆமாம். பாருங்கள். என்ன கண்ணா, ஏன் நீரில் நிற்கிறாய்? இந்த விகடராமன் என் ஆடை அவிழ்த்து விட்டான். எப்படி கரையேறுவது? அப்படியா? எங்கே அவன்? அதோ ஓடுகிறானே. ராமா, நில்லுங்கள். ஆடைக்காக நீங்கள் ஏன் அவ்வளவு தூரம் ஓட வேண்டும்? கண்ணன் கரையேற வேண்டாமா? ஆடை இல்லாமல் எப்படி? என்னிடம் இருக்கிறதே. இந்தா, இதை கட்டிக்கொண்டு வா. வா கண்ணா, வா. திரௌபதி, உன் சேலை தலைப்பை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினாய் அல்லவா? இதை நான் என்றென்றும் என் நினைவில் வைத்திருப்பேன். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. சேலை தலைப்பை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினாயே என்று சொன்னானே, அது வரைக்கும் சரி. அதற்கு மேல் இதை என்றென்றும் என் நினைவில் வைத்திருப்பேன் என்று சொன்னானே, அந்த ஒரு வார்த்தை தான். அதில் என்ன அப்படி இருக்கிறது? அதில் என்ன இருக்கிறது என்பது அவனுக்குத்தான் தெரியும். அந்த அர்ஜுனனுடைய முழு நம்பிக்கைக்கும் அருகதையுடையவன் கண்ணன். ஏன், அவன் பரம்பொருள். அந்த பரம்பொருளின் பாத்திரமானவன் அர்ஜுனன். பல ஆண்டுகளுக்கும் ஏற்பட்ட அந்த நம்பிக்கையும் அன்பும் பின்னி பிணைந்து இரண்டரை கலந்து இன்று விஸ்வரூபமாய் வளர்ந்து நிற்கிறது. சகினி மாமா, ஆனாலும் என்ன, பாண்டவர்களோ 5, துரியோதனர்களாகிய நாங்கள் 100 பேர்கள் அல்லவா? துரியோதனா, மனத்தில் ஊற்றெடுக்கும் எண்ணங்களை கொண்டுதான் பலத்தை மதிப்பிட வேண்டுமே தவிர மனித கூட்டத்தின் எண்ணிக்கையை வைத்து அதை மதிப்பிடுவது என்றுமே தவறப்பா. நீங்கள் 100 பேராக இருக்கலாம், ஆனாலும் சுகபோகம் என்னும் மூட்டை கட்டுண்டு ஒற்றுமையாக இருக்கிறீர்கள். அந்த சுகம் என்னும் மூட்டை அவிழ்ந்து விட்டால் அல்லது அவிழ்க்கப்பட்டால் விழுந்து சிதறுவதைப் போல் மூளைக்கு ஒருவராய் உருண்டு ஓடிவிடுவீர்கள். ஆனால் பாண்டவர்கள் அப்படி அல்ல. மாமா, அவர்கள் எப்படி? துச்சாதனா, அர்ஜுனன் ஒருவனுடைய காண்டீபமோ வன்மை மிக்கது. அதைவிட அவர்களுக்கு இருக்கும் பரம்பொருள் கண்ணனின் பேராதரவோ திண்மை மிக்கது. அதைவிட பாண்டவர்களின் சகோதர ஒற்றுமையோ பெரும் தன்மை மிக்கது. நீங்கள் அவர்களை வெல்ல வேண்டுமானால் அர்ஜுனன் காண்டீபத்தை முறியடிப்பதை விட, கண்ணனின் பேராதரவை சிதறடிப்பதை விட அவர்கள் சகோதர ஒற்றுமையை வேறறுக்க முயற்சி செய்யுங்கள். அது எப்படி மாமா? ஆயிரம்தான் உங்களுக்குள் உள்ளூர பகை உணர்ச்சி இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு பெரியப்பன் பிள்ளைகள் தானே. அந்த உறவை முன்வைத்து அழையுங்கள் விருந்துக்கு. வந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். வீழ்ந்து விட்டார்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அது எப்படி மாமா? விருந்து முடிந்த பிறகு தர்மபுத்திரனை நான் வருந்தி அழைக்கிறேன் சூதாட. ஆட்டம் துவங்கும் முன்பே சகோதர ஒற்றுமை அங்கு ஆட்டம் கண்டுவிடும். இப்படி அது எப்படி அது எப்படி என்று நீங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலளித்துக் கொண்டிருந்தால் அது எட்டி விடாதா எதிராளிக்கு? விருந்து கிடைக்க விரைந்து ஏற்பாடு செய்யுங்களப்பா. என்ன மனம், என்ன சுகந்தம்! என்ன அண்ணா, சந்தனத்தின் மனத்தை பற்றி பேசுகிறீர்களே தவிர நான் அளித்த விருந்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. தம்பி, இத்தனை காலம் இல்லாமல் திடீரென்று இன்று எங்களை விருந்துக்கு அழைத்தவுடன் நாங்கள் சற்று குழம்பினோம். ஆனால் நீ அளித்த விருந்தை உண்டவுடன் எனக்கு என்ன சொல்லுவதென்றே தோன்றவில்லை.
நீ அளித்த உணவின் சுவையில் உன் உள்ளம் எனக்கு நன்றாக புரிந்து விட்டதப்பா. ஆஹா ஆஹா, இத்தனை காலத்திற்கு பிறகாவது உங்கள் தம்பியை புரிந்து கொண்டீர்களே, மெத்த மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒன்றுமில்லா விஷயத்திற்கெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்தேகித்துக் கொண்டு பகையை வளர்த்துக் கொள்வதில் என்ன லாபம்? உங்கள் ஒற்றுமையை உறுதியாக்கி உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஓயாமல் பாடுபடுகிறோம் நான். இதையெல்லாம் ஆழ்ந்து யோசனை செய்த பிறகுதான் மாமா, பலத்த முன்யோஜனையுடன் இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை எல்லாம் தங்களை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? அர்ஜுனா, நீ வீரன் மட்டும் அல்லப்பா, சிறந்த விவேகியும் கூட. ஆனால் உன் அண்ணன் தர்மன் பத்தற்ற பரமஞானி. அது என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியுமே. அது தெரிந்துதான் தர்மா, நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்தில் நாமெல்லாம் எத்தனை காலம் வாழ்ந்துவிடப் போகிறோம்? இருக்கும் வரை தின்று விளையாடி இன்புற்று வாழ வேண்டும். மாமா, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, பொழுதுபோக என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஏன் சொக்கட்டான் ஆடலாமே? என்ன சூதாட்டமா? சொக்கட்டான் என்றுதானே சொல்லுகிறேன். ஆமா மாமா, சொல் கெட்டான் தானே சொக்கட்டான் ஆட இழுப்பான். இக்கட்டான நிலை. தர்மா, நீ என்னப்பா சொல்லுகிறாய்? மாமா, தம்பி கூறுவதும் சரியாகத்தானே இருக்கிறது. அது எப்படி சரியாகும்? சத்திரிய முறைப்படி ஆட அழைத்த பின் மறுப்பது அரசர்களுக்கு அழகல்லவே. நம் முன்னோர்கள் வகுத்த முறைப்படிதானே உன்னை நான் ஆட அழைக்கிறேன். மாமா, முன்னோர்கள் வகுத்த முறை என்று சொன்னீர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் மடையர்கள் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறோ, அதை விட பெரிய தவறு நமக்கு முன்னால் இருந்த அத்தனை பேரும் புத்திசாலிகள் தான் என்று நினைப்பது. விடுங்கள் மாமா, கோழைகளிடத்தில் போய் குலதர்மத்தை பற்றி பேசுகிறேன். இவர்கள் உடம்பிலே ஓடுவது உண்மையான ரத்தத்தின் இரத்தமாக இருந்தால் இப்படி பயந்து ஓடுவார்களா? அப்படி சொல்லலாம் என் அருமை தம்பி. ஏதோ அந்தரத்திலும் தந்திரத்திலும் பிறந்த இவர்கள் மந்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறப்பே ரகசியமானதுதான். அண்ணா, அமர்ந்து ஆடுங்கள். அர்ஜுனா, சகுனியை சூழ்ச்சி நம்மை சந்தியிலே நிற்க வைத்து விடும். ஆட வேண்டாம். வேமண்ணா, நெருப்பில் கை வைத்தது போல நம் பிறப்பை பற்றி பேசிவிட்டார்கள் இந்த பேடிகள். நடக்கப் போகும் இந்த சூதாட்டத்தில் நமக்கு உள்ளதெல்லாம் தொலையட்டும். ஆனால் இந்த உலகத்திலே நமது மானம் நிலைக்கட்டும், நமது அரசாட்சி மறையட்டும். ஆனால் நம் பிறப்பின் தெய்வீகத்தன்மை வெளியாகட்டும். ஆடுங்கள் அண்ணா. அர்ஜுனா, நீ சொல்லுவதெல்லாம் சரி. இந்த கையோடு அண்ணன் அமர்ந்து ஆடுவது எனக்கு கண்ட்ரோல் வைக்கவில்லை. ஆடத்தான் வேண்டும் அண்ணா. ஆடக்கூடாது. ஆட வேண்டும். நான் நினைத்தது நடந்துவிட்டது. அங்கு சரிந்து கொண்டிருக்கிறது சகோதர பாசம், உடைந்து கொண்டிருக்கிறது உடன் பிறந்த ஒற்றுமை. அர்ஜுனா, நீங்கள் ஆடுங்கள் அண்ணா. விளையாட்டு கழைத்தால் விலை என்று எண்ணி விட்டீர்களே. போகட்டும், ஆட்டத்திற்கு பணயம் என்ன? நான் இந்த சந்திரகாரத்தை வைக்கின்றேன். எதிர்ப்பணயமாக தாங்கள் எதை வைக்கப் போகிறீர்கள் மாமா? அவர் என்ன வைப்பது? நீங்கள் ஒரு மடங்கு வைத்தால் அவருக்காக நான் 9ஆக வைப்பேன். மருகன் வைக்கூடாதோ? எதிர்ப்பணயம் அதைத்தான் முன்பே கூறிவிட்டேனே. அவர் ஒரு மடங்கு வைத்தால் நான் 9ஆக வைப்பேன். சரி மாமா, ஆடுவோம். பகடை 12. எனக்கு 6. மாயச் சூதினுக்கே தர்மன் மனமிணங்கி விட்டான். தாயமுருட்டலானார், அங்கே சகுனி வென்று விட்டான். பொக்கிஷ பொருளை எல்லாம் தர்ம புத்திரன் பணயம் வைத்தான். அஷ்டமச்சனி சகுனி தன் ஆட்டத்தில் அதை ஜெயித்தான். ஏவலர் தம்மை எல்லாம் பூமி காவலன் பணயம் என்றான். பாவியர்தம் தலைவன் அந்த பந்தயத்திலும் வென்றான். சேனையை பணயம் வைத்தான், அதை ஈனனும் அபகரித்தான். மாநிலம் முழுவதையும் சூதில் வைத்தே இழந்து விட்டான். நானிலம் இழந்த மன்னன் தம்பியர் 4வரையும் அங்கு வைத்தான். வீணர்கள் சிரித்திடவே அந்த வீரர்களை தலை குனிய வைத்தான். தம்பியரை இழந்தோன் பிறகு தன்னையும் வைத்திழந்தான். தன்னை இழந்த பின்னால் உயிராம் தாரத்தை வைத்திழந்தான். தம்பி துச்சாதனா, அண்ணா, பஞ்சபாண்டவர்கள் இன்று பஞ்சபாண்டவர்கள் ஆகிவிட்டார்கள். நினைவிருக்கிறதா? அந்த ராஜசூய யாகத்தில் நான் தடுக்கி விழுந்ததைக் கண்டு தரைகணத்தோடு சிரித்தாளே பாஞ்சாலி. அவள் தலைமுடியை பிடித்தெழுத்து வந்து அவை நடுவே நிறுத்தி அல்லஹோலப்படுத்தடா.
அடி பஞ்சாலி, பத்தனை தங்கமே, உன் பத்தாக்கள் ஐவரும் பராரிகளாகிவிட்டார்கள். நீ பஞ்சனையில் சயனித்துக் கொண்டாயிருக்கிறாய். எழுந்து மாடி. என்னும் என்னடி உருவத்தை நெருக்கி கண்களை சுருக்கி பார்க்கிறாய்? துச்சாதனா, நீ யாரிடத்தில் பேசுகிறாய்? ஓடி. என்னடி அங்கு பார்த்து அசந்து நிற்கிறாய்? என் அருகில் வாடி, வற்றாத வடிவழகி, வந்து என் தொடையில் அமரடி. வீணனே, என்னை விலைமகள் என்றாய் எண்ணிவிட்டாய். ஓ, இன்னமும் பார்வுகளும் இந்திரபிரஸ்தத்தின் பட்ட மகிழ்ச்சி என்ற இருமாப்போ? அடி பாஞ்சாலி, அது பழங்கலையாகிவிட்டதடி. இனி நீ என் அடிவருடும் அடிமை. வந்த அமரடி என் தொடையில். நானா உன் தொடையில் அமருவதா? வீரியமற்றவனே, நான் வீரத்திற்கு மாலையிட்டவளடா, வெறி பிடித்த நாயே. நீ மாலையிட்ட வீரம் என் மாமனின் சூதிலே மாண்டு விட்டதடி மங்கையர்த்தர். அப்படி சொல்லடா என் அருமை மருகா. மன்னவர் ஐவரோடு மங்கையும் அடிமையானால் பின் மார்பிலே துணையதற்கு எடுத்து எரிய சொல் ஏவலர்களை விட்டு. நடக்கட்டும். என்னடி பார்த்தாயா காட்சியை? உன் தானை தலைவர்கள் ஐவரும் தரையை நோக்கிவிட்டனர். ஏன் இன்னும் தாமதம்? என் துடையினி உனக்கே. மருகா, ஆடையோடு வந்து அமர்ந்தால் அது ஏது சுவாரஸ்யம்? அப்படி சொல்லுங்கள் என் அருமை மாமா. துள்ளி வரும் சுடர் விளக்கே துச்சாதனா. அண்ணா, கள்ளி இவள் ஆடைகளை களைந்தறியடா. வேடிக்கையா பார்க்கிறீர்கள்? வீரத்தின் சின்னங்களே, ஏன் வெற்றுடம்பான் இருக்கிறீர்கள்? அவை நடுவே எந்த நாடை அவிழ்க்கின்றான்? என் நாவை பறிபோகும் இந்த அவல நிலை கண்டும் தாவி எழுந்து வந்து இவனை தரையோடு தேய்க்காமல் தன்னிலை மறந்து தலை குனிந்து நிற்கிறீர்களே, இது தர்மமா? திரௌபதி, தர்மமா என்று கேட்கின்றாய்? பெயர் கொண்டார், தன்னையும் சேர்த்து தன் தம்பியை இழந்து விட்டார். இந்த அவைகளின் சூழ்ச்சியால் நாங்கள் ஆட்சியைத்தான் இழந்தோம், ஆண்மைகளை இழக்கவில்லை. ஆனாலும் சூது களத்தினிலே தோற்றமையால் உன்னை காப்பாற்ற இயலாமல் கட்டுண்டு நிற்கின்றோம். திரௌபதி, நினைவிருக்கிறதா? ஆயிரகுல கண்ணனுக்கு உன் ஆடைதனை கொடுத்தாயே, அன்று அவன் சொன்னது என்ன? இதை என்றென்றும் என் நினைவில் வைத்திருப்பேன் என்று சொன்ன மன்னவனை மனத்தில் எண்ணி, கண்ணா காப்பாற்றுதாயின் மானத்தை இந்த மனதார வேண்டிக்கொள். கத்தி கதறி கூப்பிடுவனை. கண்ணா! 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 கருணாசாகரமே, எந்த சேல தலைப்பை கொடுத்து உன் மானத்தை நான் காப்பாற்றினேனோ அதே சேலை தலைப்பை இந்த அவை நடுவே இந்த அரக்கன் இருக்கிறானே, இது உன் கண்ணில் படவில்லையா? நான் அனாதையாகி விட்டேனடா கண்ணா. என் அந்தராத்மா அலறுவது உன் காதில் கேட்கவில்லையா? கண்ணா, சர்வ பரித்தியாகம் செய்து உன்னையே நம்பிவிட்டேன். நீ என் மானத்தை காப்பாற்றினாலும் விட்டாலும் சரி, உன் பாதமே கதி. திரௌபதி, கண்ணா! கண்ணா! உன் சோதனைக்கு கால நேரம் கிடையாதா? நினைப்பதற்கு முன் நீ நேரில் வந்து நிற்பவனாயிற்று. என்றென்றும் இதை என் நினைவில் வைத்திருப்பேன் என்று சொன்ன நீயே அத்தனை நேரம் என்னை அடலில் விழுந்து புழுவாய் துடுக்கி விட்டிருக்கலாமா? கண்ணா கண்ணா என்று கத்தி கதறினேனே. கதறினாய். ஆனால் எப்படி கதறினாய்? எப்படி? இப்படி உன் சுயபலத்தை நம்பிக்கொண்டுதானே கதறினாய். ஆமா. அதனால் தான் நானும் பார்த்துக் கொண்டு சும்மா இருந்தேன். கடைசியாக கண்ணா, சர்வபரி தியாகம் செய்துவிட்டேன், உன் பாதமே கதி என்று உன் இரு கரங்களையும் தூக்கினாயே. எடுத்த எடுப்பிலேயே அந்த காரியத்தை செய்திருந்தால் அடுத்த கணம் அபயமளித்திருப்பேனே. தவறு செய்து விட்டேன் கண்ணா, தவறு செய்து விட்டேன். என்றாலும் என்னை காப்பாற்றி விட்டாய். கண்ணா, கண்ணா, கண்ணை காட்டிவிட்டாய். கண்ணா, காப்பாற்றி விட்டாய். ஆனால் அண்ணா அண்ணா என்று நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்தோமே,
இவன் என்ன செய்தார்? அர்ஜுனா, என்னை பேசுவது கண்ணா, சூதாடும் இடங்களிலே சிறு சிறு தொண்டு செய்யும் பெண்கள் இருப்பார்கள். ஆனால் சூதாடிகள் கூட அப்படி தொண்டு செய்யும் பெண்களை பணையமாக வைத்து ஆடுவதில்லை. இவர் யாரை வைத்து ஆடினார்? யாரை வைத்து ஆடினார்? அர்ஜுனா, கேள்வி கேட்கும் நேரமாயுது. கொண்டு வாடா கோழிக்கட்டையை. எதற்காக? கற்பு என்னும் பெட்டகத்தையே வைத்து ஆடிய நம் அண்ணனின் கையை சுட்டரிப்பதற்காக. துரியோதனா, நான் நினைத்தது நடந்துவிட்டது. மனமாறச் சொன்னாயோ பீமண்ணா? என்ன சொன்னாய்? யாரை சொன்னாய்? அதை யாவர் முன்னே? கொழுந்து விட்டெறியும் உன் கோபக்கனலை அடக்கும் ஆற்றல் உனக்கில்லை என்றால் நம் தானை தலைவனை தனிமையில் அழைத்துச் சென்று நீ அவரை அடுத்திருந்தால் கூட என் அங்கமெல்லாம் இப்படி பதறாதே. என் காண்டீபம் முறிந்திருந்தால் கூட நான் இப்படி கலங்க மாட்டேனே. இந்த உண்மத்தர்களுக்கிடையே உடைத்து விட்டாயே நம் சகோதர ஒத்துமையை. இந்த ஆண்மையற்ற அற்பர்களின் சபை நடுவே நம் தமையனை தலைகுனிய வைத்து விட்டாயே. பீமண்ணா, நீ போக்கிய மானத்தை, மரியாதையை, ஒற்றுமையை நான் தூக்கி நிறுத்தி விடுகிறேன். வா பீமண்ணா, கொள்ளிக்கட்டையால் நம் குலத்தலைவனின் கைகளை சுட்டரிக்க வேண்டும் என்று சொன்னாயே, ஏன் எப்படி சொன்னாய் தெரியுமா? சினமான தீ உன் அறிவை சுட்டரித்ததால் இந்த திரிலோக நாயகனை கடிந்து சொன்னாய். அர்ஜுனா, இவரே இந்த கைவர்கள் மத்தியில் சூதாடினார். சொல்கிறேன், உனக்கு மட்டுமல்ல இந்த துரோகிகளுக்கும் சொல்கிறேன். புள்ளர்களே, புரிந்து கொள்ளுங்கள். தர்மத்தை கர்மம் வெல்லும் சில காலம், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற மர்மத்தை தன்னாலே உலகம் கற்க ஆடினார். பீமண்ணா, இப்போது சூழ்நிலைக்கின்றேன். காலமெல்லாம் நம்மை காத்து நிற்கும் காணறிய பரமுருளாம் கண்ணனின் கடல் மீதும் என் காண்டீப வில்லின் மீதும் நம் நாயகியை தன் தொடை மீது அமரச் சொன்ன நாய் மகனாம் இந்த துரியோதனின் தொடையை பிளந்து துவண்டு கிடக்கும் அவன் இரு தோள்களையும் திரண்டு நிற்கும் என் தோல் வலிமையால் குறுகுறாக கிழித்திருந்து இவன் உடலை மண்ணோடு மண்ணாக மக்கி மடியச் செய்து போர் முடிப்பேன். தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன். இந்த பாவி துச்சாதனன் தலையில் உள்ள ரத்தத்தை ஒரு கையால் எடுத்து அந்த பால் துரியோதனன் உடலில் இருந்து வழியும் ரத்தத்தை மறு கையால் ஏந்தி இரு கைகளிலும் உள்ள ரத்தத்தை ஒருமிக்க கலந்து என் தலையில் பூசி கங்கை, கோதாவரி, காவிரி ஆகிய புண்ணிய நதிகளில் மூழ்கிவிட்டுத்தான் என் முடியை முடிவேன். நான் எடுத்துள்ள இந்த சபதம் முடியாமல் நான் மடியேன். பாஞ்சாலி சபதத்தால் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10வது அவதாரம் எதுவோ? கல்கி அவதாரம். அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்? கலி முற்றும் போது. கலி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது? சத்தியம் பொய்யாகும், தர்மம் தலை சாயும், அறநெறிகள் அலைமோதும், அதர்மம் அரசாளும், பருவநிலை மாறும், பசுமைக்கு பஞ்சம் வரும், வறுமை சதிராடும், மண்ணுலகே நரகாகும். அது முட்டிய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வரும். அது பிஞ்சு குழந்தைகள் உண்ணும் உணவிலும் பெரிதும் கலந்துவிடும். அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து விற்பனை செய்பவர் வளமடைவார், பெரும் வியாபாரிகள் எனும் பெயரடைவார். மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ்வூட்டும் பரத கலை, கண் வழியே மனம் காட்டும் புனித கலை. இப்படி மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ்வூட்டும் பரத கலை, கண் வழியே மனங்காட்டும் புனித கலை. மாறி நாயாட்டம், நரியாட்டம், கரியாட்டம், வெறியூட்டும் அங்கங்களை எளி
கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். புல்லரும் பொய்யரும் கள்வரும் கயவரும் புயவலி கொண்டாட, பெரும் செல்வ மிகுத்தவர் வல்லமையுற்றவர் ஜெயம் ஜெயம் என்றாட, மிக நல்லவர் ஏழைகள் ஞானிகள் மானிகள் உள்ளம் பதைத்தாட, கொடும் நாளாம் யுகம் அது முடிவரும் நாள் வர கோள்கள் கூத்தாட, மனித தேய்கள் கூத்தாட, வெட்ட வெளியில் இரத்த களியொடு பூதம் பாடும், வெடித்தே சாடும், பூமி பிறந்தே ஆடும், புயலும் எழுந்திடும் மழையும் பொடிங்கிடும் மலைகள் பொங்கும் உலகை அழிக்கும் பிரளயம், மகாபிரளயம், மகாபிரளயம். அன்புயனும் அருளமுதே ஆண்டவனில் வடிவு, அவனை நம்பினோ கெடுவதில்லை, இது நான் மறையில் முடிவு.